நாம் இந்த வீடியோவில் 12th பிசிக்ஸ் 5 மார்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பப்ளிக்கில் 5 மார்க் வந்து 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம். ஓகேவா? அந்த 5 கொஸ்டினும் அட்டன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சாப்டரும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் அவங்க சொல்ல போகிறேன். இந்த கொஸ்டினை எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த கொஸ்டினை பார்த்தாலே போதும், மோஸ்ட்லி அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயரே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்க, லாஸ்ட் இயரில் ப்ராப்ளம்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, எப்பயுமே நம்ம ஃபிசிக்ஸில் இது வரைக்கும் கேட்டது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, கம்பல்சரி கொஸ்டினில் மட்டும் தான் ப்ராப்ளம்ஸ் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் இயர் அந்த பப்ளிக் எப்படி கேட்டாங்கன்னா, ப்ராப்ளம்ஸை கம்பைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணாமல் போச்சு. அதனால் ப்ராப்ளம்ஸையும் சேர்த்து பார்க்கணும். ப்ராப்ளம்ஸுக்கு தனியாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதுபோக 2 மார்க் 3 மார்க்கு வந்து ஈஸியாக 90 மேலே ஸ்டோர் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம போட்ட கொஸ்டின் தான் மோஸ்ட்லி எல்லாமே வந்துச்சு. ஆனால் நம்ம சேனலில் யாருமே ஃபுல்லாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிங்க. அதனால் போகிற வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் 90 மேலே எடுக்கலாம். ஓகே, இப்போ மார்க்கு கெமிஸ்ட்ரியில் இல்லை மேக்ஸில் கொண்டு கவலைப்படாதீங்க. நம்ம லாஸ்ட் எக்ஸாமை மார்க்ஸ் பண்ணுறோம், எல்லாருமே 90 மேலே எடுக்கிறோம். கண்டிப்பாக நம்ம பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? பிசிக்ஸில் இது வரைக்கும் ஒன்றுமே படிக்கலை, பாஸ் தானா போதுங்கிறான். நான் சொல்கிற 3 யூனிட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. யூனிட் 8, 2, 8, 5. ஓகே, இது 3மே ஈஸியான யூனிட்டு வித் தியரியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 யூனிட்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டுறாங்க. ஓகேவா? இந்த 3 யூனிட்டை பார்த்தோம்னா நம்மளால் கன்ஃபார்ம் 2 5 மார்க் எழுதலாம். 2 5 மார்க் எழுதலாம். சப்போஸ் 3 5 மார்க் எழுதலாம். ஏன்னா 3 5 மார்க் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா சாய்ஸில் கொடுக்குறமே வரும். எய்தார சேலஞ்ச் இருந்துச்சுன்னா எழுதுறது கஷ்டம். அதனால் எப்படி பார்த்தாலும் நம்ம 2 5 மார்க்கு, 2 2 மார்க்கு, 1 3 மார்க்கு சாலிடாக எழுதலாம். ஓகே, அப்போ இதை மட்டும் பார்த்தாலே போதும். நம்மளுக்கு எத்தனை மார்க் வருது? 15 மார்க் வந்துடுது. ஓகேவா? இதோட ப்ளஸ் நம்ம 1 மார்க் படிக்க போகிறோம். 1 மார்க் வந்து ஒரு 7 மார்க்னு வச்சா கூட மினிமம், நான் சொல்கிறது மினிமம் 7 மார்க் வச்சா கூட 22 மார்க் வந்துடுது. இதோட ப்ளஸ் ப்ராக்டிக்கல் 30 மார்க் ஆட் பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக ஒரு 52 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? இது போக இதில் கோல்டன் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா போதும், நம்மளால் எல்லாருமே 60 ஆர் 70க்கு மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 5 மார்க்கில் நான் சொல்கிற கொஸ்டின் மட்டும் அட்லீஸ்ட் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கில் 4th 5th 7th நல்லா பார்த்துக்கோங்க. இது போக அந்த 11 12 13 இது வந்து காசு விதி வச்சு வரும். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, அந்த 3லேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். காசு விதி படிக்காமல் ஃபஸ்ட் யூனிட் கவர் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. 22 பார்த்துக்கோங்க. 22 வந்து தியரி கொஸ்டின். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் மொத்தமே 5 மார்க் வந்து 8 தான் இருக்கும். அந்த 8 பார்த்தாலே போதும், 3 மார்க் அட்டன் பண்ணலாம், இல்லை 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அதனால் 8 கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்படி ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ங்கிறது இந்த 1வது 6வது 8வது. ஓகேவா? இதான் அதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த 3 கொஸ்டினும் இந்த வருஷம் நடந்த மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால தான் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, 8, 10, 13 இந்த 4 கொஸ்டினும் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸு நல்லா பார்த்துக்கோங்க. 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய இருக்கமே தெரியும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். அதையும் நோட் பண்ணி சொல்கிறேன். நான் சொல்கிற கொஸ்டின் அட்லீஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது வந்து கொஸ்டின் நம்பர் 17. ஓகே, மின்மாற்றியின் அமைப்பு பற்றி வரும். ஓகே, அதை பார்த்துக்கணும். 2வது கொஸ்டின் நம்பர் 15. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 15. அதுக்கடுத்து இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் 21 RLC. இந்த 3 கொஸ்டின் தான் கோல்டன் கொஸ்டின் இந்த படத்தில். இந்த 3 கொஸ்டினாக ஃபஸ்ட்டு படிச்சுட்டு மிச்சம் உள்ள 11 13 19 படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கேட்கலாம். ஆனால் லாஸ்ட் இயரில் எப்படி கேட்டாங்கன்னா, நம்ம கெமிஸ்ட்ரியில் எப்படி 2 மார்க் 3 மார்க் கம்மி பண்ணி எழுதுறோமோ அந்த மாதிரி 5ஆம் யூனிட்லேருந்து கேட்டாங்க. இதுக்கு பதிலாக இதுலேருந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க்கை 3 மார்க்காக கேட்டுட்டு அது கூட ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது ப்ராப்ளம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 3 மார்க்காக கேட்டுட்டு இதுக்கு கம்பைன் பண்ணி ஒரு 2 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் 2 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்த எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 5, சாப்டர் நம்பர் 8 பார்த்தாலே போதும், நம்ம பாஸ் ஆகிறதுக்கு
ஈஸியாக பாஸ் ஆயிடலாம். இந்த சாப்டரில் உள்ள எந்த கொஸ்டின் ஒப்பீட் பண்ணிடாதீங்க. 2 மார்க் 3 மார்க்லேருந்து புக் பேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடலாம். ஓகேவா? 5ல் 1 4 6 8 9 நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் வால்யூமில் 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 1 2 3 7. அதே மாதிரி 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா 1 4 7 13 14. இதில் இந்த 4வது கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த 13 14 கூட ஆப்ஷன்லாம் படிச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினை தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 8th பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க. 3 8 12 13. 9th லெசனில் 1 4 10 15 8. 10th லெசன் லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஸ்டினும் நல்லா படிங்க. ஓகேவா? 10th லெசன் வந்து ஹை வெயிட்டேஜான லெசனு. ஓகேவா? இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 3 4 9 10 13 பார்த்துருங்க. இந்த 5மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஓகேவா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.